இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, டூ வீலருக்கு எல்பிஜி கிட் கன்வர்ஷன், அதுவும் அரசாங்கத்தோட அனுமதியோட முறைப்படி பாதுகாப்போட திருச்சியில் பண்ணிகிட்டு இருக்காங்க. முதல்ல வண்டியில் இருக்கக்கூடிய சிஸ்டம் பார்த்துடலாம், என்னங்கிறது சிம்பிளாக பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோலுடைய காஸ்ட்டு ஏறக்குறைய 100 ரூபா அல்லது 102 ரூபா பக்கத்தில் இருக்குது. 102 ரூபா கொடுத்து ஒரு ஸ்கூட்டரில் நீங்கள் ஒரு 40 அல்லது 45 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த தொகையில் ஏறக்குறைய 2 லிட்டர் எல்பிஜி போட முடியும். எல்பிஜியோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 56, 58 இருக்குது. 58 ரூபாய்க்கு நீங்கள் வந்து எல்பிஜி போட்டிங்கனாலே உங்களால் அந்த 40 கிலோமீட்டர் என்ன பண்ண முடியும்னா கிராஸ் பண்ண முடியும். அப்படி பார்க்க போனால் மாதம் ஒரு 50 லிட்டர் நீங்கள் பெட்ரோல் போடக்கூடிய நபராக இருந்தால் இது ஒரு மிகப்பெரிய சேவிங்காகவே இருக்கும். அது இல்லாமல் எல்பிஜி ஃபியூல் பொறுத்த வரைக்கும் ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லுவாங்க, என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி. என்ன காரணம்னா இதிலிருந்து வரக்கூடிய எமிஷனுடைய அளவு பார்த்திங்கன்னா மிகவும் குறைச்சி, அதனாலே இதை என்ன சொல்கிறாங்க, க்ரீன் ஃபியூல்னு சொல்கிறாங்க. இப்போ டெல்லி, நொய்டா போன்ற வடக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் மாசுபட்டு காற்று மாசுபட்டுடுச்சு, எதுக்க வரவங்களுடைய முகம் தெரியாத அளவுக்கு, சுவாசிக்க முடியாத அளவுக்கு திணறிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகம் வந்து இதை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு தெரியாமல் ரொம்ப தவிச்சிட்டு இருக்காங்க. இதனால் பார்த்தா 1ஆம் நம்பர் வரிசையில் இருக்கக்கூடிய கார் தான் வரணும், 2ஆம் நம்பர் வரிசையில் இருக்கக்கூடிய கார் தான் செவ்வாய்க்கிழமை வரணும் அப்படின்லாம் சொல்லி அதுவும் கட்டுப்படியாகாமல் டீசல் கார்கள்லாம் எடுக்கிற அளவுக்கு வந்துடுச்சு. அந்த நிலைமை தமிழ்நாட்டுக்கும் வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகாது. அதற்கு ஒரு மாற்று வழியாகவும் இந்த எல்பிஜி இருக்கும். இப்போ நம்ம வண்டியை பார்த்துடலாம். இப்போ நம்ம எல்லா பிராண்டும் பண்ணிகிட்ருக்கோம். இது BS6 ஹோண்டா டியோ, BS6 2025 மாடல் டிவிஎஸ் ஜூபிட்டர் 125, BS4 2017 மாடல் டிவிஎஸ் ஜூபிட்டர் 110 கார்பரேட்டர் வண்டி. அது விபு அப்படிங்கிறது நம்ம பிராண்ட் நேமு. டேங்க் உங்களுக்கு இங்கே தான் வரும். இது ஒரு 5 லிட்டர் டேங்க். 5 லிட்டர் டேங்கில் நீங்கள் 4 லிட்டர் வந்து எல்பிஜி கேஸ் பிடிச்சிடலாம். ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம 2017க்கு அப்புறம் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூட்டருக்கும் பண்ணிகிட்ருக்கோம். 2017க்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஸ்கூட்டர் எல்லாத்துக்குமே அரசு அனுமதியோடு பண்ணிகிட்ருக்கோம். 100% பாதுகாப்பானது. நிறைய அன்பர்கள் கேட்குற மாதிரி கேஸ் போட்டோம்னா வண்டி வெடிச்சிடும், கேஸ் போட்டோம்னா இன்ஜின் சீஸ் ஆகிடும், இதெல்லாம் வந்து தவறான தகவல். என்ன காரணம்னா இது ஆட்டோ எல்பிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராப்பராக ஆட்டோமோட்டிவ்காக வரக்கூடிய எல்பிஜி கேஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த டேங்க் பார்த்திங்கன்னா பல கட்ட சோதனைகளுக்கு பிறகு மத்திய அரசு அந்தந்த துறை, இதுக்கு யார் பாதுகாப்பு துறையோ அந்த சம்மந்தப்பட்ட துறைகளில் பல கட்ட சோதனை அடிப்படையில் சோதனைகள்லாம் முடித்து தான் இந்த டேங்கை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வண்டியில் செட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 3 வண்டியுமே கேஸில் ஓடுது. BS6 வாகனங்கள் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். BS6னா சென்சார் வாகனங்கள் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். என்னென்னா நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணோட்டே பெட்ரோலில் ஸ்டார்ட் ஆகி கேஸுக்கு மாறிக்கும். வண்டி ஸ்டார்ட் பண்ணுறோம், பெட்ரோலில் ஸ்டார்ட் ஆகுது, கேஸ் மாறிடுச்சு. இப்போ அதே மாதிரி இந்த டியோ பார்க்கலாம். ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக், இது கேஸ் மாறிடுச்சு. ஆனால் BS4 வாகனங்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம மேனுவலாக தான் வச்சுருக்கோம். ஏன்னா கார்பரேட்டரில் பெட்ரோல் இருக்கும், இந்த இடத்துல ஒரு சுவிட்சு கொடுத்துருக்கோம். இப்போ கேஸில் இருக்குது. உங்களுக்கு கேஸ் தீர்ந்து போச்சு அப்படின்னா இந்த சுவிட்சை வந்து பெட்ரோலில் மாற்றிக்கலாம். பெட்ரோல்லேருந்து கேஸுக்கு மாற்றுறீங்க அப்படின்னா சுவிட்சை நடுவில் போட்டு நியூட்ரல் போட்டதுக்கப்புறமா கேஸில் மாற்றிக்கலாம். இப்போ கேஸில் இருக்குது. மூன்று வாகனங்களுமே இப்போ கேஸில் ஓடிட்டுருக்கு. ஏற்கனவே சொல்லிட்டோம், 2017லிருந்து இப்போ வரைக்கும் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய வாகனங்களுக்கு அரசு அனுமதியோட ஆர்சி புக்கில் என்டாஸ்மெண்ட்டோடு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். 15,000 ரூபாய் வரை, அதாவது BS4 வாகனங்களுக்கு 14,000, BS6 ரக வாகனங்களுக்கு 15,000 ரூபாய் வரைக்கும் வரலாம். இதற்கான என்டாஸ்மெண்ட்டுக்கான ஃபார்ம்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். இது தொடர்பான தகவலுக்கு உங்களுக்கு கீழே டிஸ்பிளேல கிடைக்கக்கூடிய நம்பரை நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா மேலும் தகவல் சொல்லுவாங்க. நன்றி. உங்கள் சிவா 11th கேர் தமிழ் மோட்டார் சேனலுக்காக நன்றி.